கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரம்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரம்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு
நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையா. வேண்டும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் என் துணையானார். ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். 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 வெறுமையானதை என்னேசு முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் என் குடும்பத்தில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை என்னேசு முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் என்னேசு நிரம்பாத என் படகை அவர் நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் எல்லா போற்றுதலுக்கும் மகிமைக்கும் உரியவர். இதுவரை நம்மை நடத்த நேபினேசராயிருந்தவர், எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவர், ஒன்றுமில்லை என்று சூழ்நிலையை மாற்றுகிறவர். ஏங்கி தவிக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிற அவர் நல்லவராயிருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறது காயமக்கு நன்றி ஆண்டவர். எப்போதும் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே, என்னாலும் எங்களுக்கு வழிகளை காப்பாற்றி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே, என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். அப்பன் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காக்கின்றவர். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை.
மற்ற எல்லாமே அருளிடுவா. அவன் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காக்கின்றவர். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, ஒன்றுமே நினைத்திடாதே, ஒன்றுமே நினைத்திடாதே. புது வழிகளை திறந்திடுவார் இயேசு, புது வழி திறந்திடுவார் இயேசு, புது வழி திறந்திடுவார் இயேசு, புது வழி திறந்திடுவார். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை துவக்கினவர், எந்தன் ஓட்டத்தை துவக்கினவர், அவர் என்னாலும் நடத்திடுவார், அவர் என்னாலும் நடத்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, என்னை என்னாலும் காக்கின்ற அவர் நாமம், அவர் நாமம் எல்ரோயி, என்னை என்னாலும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவது. அல்லேலூயா, அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவ. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை துவக்கினவர், எந்தன் ஓட்டத்தை துவக்கினவர், அவர் என்னாலும் நடத்திடுவார், அவர் என்னாலும் நடத்திடு, அவர் என்னாலும், அவர் என்னாலும் நடத்திடு. என் இயேசு அவர் என்னாலும் நடத்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காக்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காக்கி. அவர் நாமம் எல்ரோயி, அவர் நாமம் எல்ரோயி. ஓ ஹalleluya, நம்மை என்னாலும் காண்கிறவர். அவர் நாமம் எல்ரோயி,
நீங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை. நான் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை. நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை. நான் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை. எஸ் ஜீசஸ், நான் அடைவதில்லை. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னான் அழைத்தவர் முன் செல்கிறார். எஸ், கலங்காதே என்றும் திகையாதே என்னான் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். அவரல்லவா முன் செல்கிறார். அவரல்லவா நம்மை நடத்துகிறவர். சொல்லவா? ஆமென். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை. நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை. நான் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை. நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா, கைவிடப்படுவதில்லை. நான் அவமானம் அடைவதில்லை. துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவரல்லவா நாள் வழி நடத்துகிறார். உமக்கே கனம் மகிமை துதி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். நாம் பைபிள் எடுப்போம். அந்த நாளுக்கான வசனத்தை நாம் படிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம், பக்கம் 1076 1076 பழைய ஏற்பாட்டில் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார். சேர்ந்து பிடிக்கலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமேன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு முன்பதாக நடந்து போகிற மட்டுமல்ல, எல்லா விதமான தடைகளை கர்த்தர் நீக்கிறவராக இருக்கக்கூடினாலே துதிக்கிறோம். கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். ப்ளீஸ் உட்காரலாமா? நாளிலும் நாம் பார்க்க போகிற தலைப்பு, நீ இழந்து போனதை தேவன் மீண்டும் தருவார் என்ற தலைப்பில் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். 5 மாதம் கூட இருந்த தெய்வம் இந்த 6வது மாதத்தை காண கிருபை செய்தீர். இந்த திருச்சபைக்கு ஜெபிக்கிறோம். இந்த மேல் மாடியில் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். 5 மாதம் ஒரு நீண்ட பயணத்தில் எங்களோடு கூட வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6வது மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 6வது மாதத்தை கர்த்தர் கிருபையாரும்
விசேஷமாய் கர்த்தாவே இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், அந்த காலை ஆராதனை ஒப்பு கொடுக்குறோம். என் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனைகள் எல்லாம் மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். அது வேதத்தை படிக்கும்போது அதுக்கான புரிதலை தாரும். ஒவ்வொரு வசனங்களும் உடைய ஜனங்கள் உள்ளத்தில் போய் சேர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். நீ இழந்து போனதை தேவன் மீண்டும் தருவார். சுருக்கமாக ஒரு சப்ஜெக்டை நாம் இந்த காலையிலே நாம் பார்க்கலாம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாக ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரித்து கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். இப்போது தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது, இன்னும் பஞ்சம் வரலை. அப்போது அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு சிறியை ஒரு சகோதரியை குறித்து அப்போது வேதம் சொல்லுகிறது. அவளுடைய பேர் நமக்கு தெரியாது. எலிசா உயிர்ப்பித்த எத்தனையோ பேரில் இது ஒரு சப்ஜெக்ட். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாக ஸ்திரியை நோக்கி, நீ இவன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு எங்கேயாகிலும் சஞ்சரித்து கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், 7 வருஷம் இந்த தேசத்திலே பஞ்சம் இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறான். இன்னும் அந்த தேசத்தில் பஞ்சம் வரல, வறட்சி வரல, கஷ்டங்கள் வரல. ஆனால் கூட இன்னும் 7 வருஷம் இந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் இருக்கும் என்று அந்த எலிசா அந்த ஸ்திரீயோடு கூட சொல்லுது வாசகம். இன்னும் நடக்கலை. ஆனால் நடப்பதுக்கு உண்மையாக நடக்கிற காரியங்களை எலிசா அறிவிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் ஆண்டவர் நடக்காததை நடப்பதற்கு முன்பதாக நமக்கு தேவன் அறிவிக்க கர்த்தர் நல்லவராக இருப்பார். இந்த ஸ்திரீ எலிசாவை நேசிக்கிறவள். எலிசா அந்த பக்கமாய் போகும்போதெல்லாம், அந்த ஊர் வழியாக போகும்போதெல்லாம் அவனை கவனித்து பராமரித்து உணவு கொடுத்து அனுசரிக்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயுடைய அந்த பிள்ளை மரிக்கும் போது அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தவர் தான் அந்த எலிசா. அப்போது அந்த ஊரில் யாருக்கும் சொல்லாத ஒரு செய்தி இந்த ஸ்திரீக்கு மட்டும் ஆண்டவர் அறிவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் யாருக்கும் தெரியாததை ஆண்டவர் உனக்கு அறிவிக்க கர்த்தர் நல்லவராக இருப்பார். ஆண்டவரை நம்பணும், தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரப்போகிறது. அந்த கஷ்டத்துக்கு நாம் எப்படி நாம் தயாராக இருக்க வேண்டும், அந்த கஷ்டத்துக்கு எப்படி நாம் தப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே நாம் முன் அறிவித்திருக்கிறார். கஷ்டம் வந்த பிறகு கண்ணீர் விட்டு நாம் கவலைப்பட்டு ஜபிப்பதை காட்டிலும் கஷ்டம் வருவதற்கு முன்பதாக தேவன் சொல்வதை கேட்டு நாம் ஞானமாய் நடந்தால் அப்போது வெற்றிக்கான பாதையிலே நாம் போகலாம். ஆமென், அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? கஷ்டம் வருவதற்கு கஷ்டத்தை நாமே ஏற்படுத்தி கொள்கிறோம். கஷ்டம் வருவதற்கான வழிகளை நாமே திறக்கிறோம். ஆனால் கஷ்டம் வருவதற்கு முன்பதாக, பிரச்சனை வருவதற்கு முன்பதாக அதை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே அவள் செய்தாள். யாரோ ஒருத்தர் சொல்கிறார் என்று அந்த பெண் அதை அசட்டியாக எண்ணாமல் ஆண்டவர் சொல்கிறார் என்று கேட்டார். இன்னும் அந்த தேசத்தில் எல்லா விதமான அங்கே அணைக்கட்டில் தண்ணி இருக்கிறது, ஆறில் தண்ணி இருக்கிறது, வயல்லாம் நல்லா இருக்கிறது, நல்லா எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னும் பஞ்சம் வரல. ஆனால் பஞ்சம் வரும் என்று அந்த எலிசா சொன்ன அந்த வார்த்தை இவள் மட்டும்தான் நம்பினான். இவள் மட்டும் நம்பி என்ன செய்கிறான்? அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே அவள் செய்தார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, தேவன் சொல்வதை நாம் செய்தால்தான், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ தேவன் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். என்ன செய்கிறார்? தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தே தேசத்துக்கு போகிறார். இஸ்ரேவேலுக்கு எப்போதும் எதிரியாக இருக்கிற தேசம்தான் இந்த பெலிஸ்தே, பாலஸ்தீன். அந்த தேசத்துக்கு அவள் போகிறாள். 7 வருஷம் அந்த தேசத்திலே அவள் சஞ்சரிக்கிறாள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, தேவன் சொல்வதை, ஆண்டவர் சொல்வதை கேட்டு நாம் நடக்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு மகனாக மகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதோடு கூட நாம் இல்லாமல் தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறார், எப்படி சொல்லுவார்? தேவன் ஒருவேளை பாடல் வேலையில் உங்களோடு கூட பேசுவார்,
இல்லை பிரசங்க நேரத்தில் உங்களோடு பேசுவார், இல்லை ஏதாவது வேதம் வாசிக்கும் போது வேதத்தின் மூலமாக பேசுவார், இல்லை பைபிள் சார்ந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இப்படி தேவன் பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். இப்போது அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவங்க அந்த தேசத்தை விட்டு தன் குடும்பத்தோடு கூட எதிரி தேசத்தில் போய் அவங்க குடியிருப்பதாக வேதம் கூறுகிறது. குடியிருக்கிற தேசம் எதிரி தேசம். அந்த எதிரி தேசத்தில் அவள் சஞ்சரித்தாள். எதிரி தேசத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவள் எப்போதும் தம்முடைய சொந்த தேசத்தில் எப்படி ஜெபம் பண்ணாலோ, எப்படி அவள் ஆண்டவரை துதித்தாலும், அதே போல் அந்த எதிரி தேசத்திலே ஆண்டவரை துதிக்கிற மகனாக ஜெபிக்கிற மகனாக அவள் காணப்பட்டாள். 7 வருஷம் அந்த தேசத்தில் இருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு 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 காலத்தை ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள் அதன் வட்டத்துக்குள்ளே நாம் இருப்போமானால் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இங்கு என்ன செய்கிறாங்க, 7 வருஷம் அந்த தேசத்திலே அவள் அங்கு குடியிருக்கிறாள். நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். எப்படி 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம் முடிகிறது. அப்போது தேவன் சொன்ன வண்ணமாக அந்த தேசத்தில் பஞ்சம் வருகிறது. பஞ்சத்தில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் அநேக பஞ்சத்தில் இறந்து போகிறாங்க. இப்படிமாக என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்ரீயானவள் ஆண்டவர் சொன்ன வண்ணமாக 7 வருஷம் கழித்து அவள் மீண்டுமாய் அதே ஊருக்கு வர. 6 வருஷத்தில் வரல, 8 வருஷத்தில் வரல, 7 வருஷத்தில் அந்த ஊருக்குள்ளே அவள் திரும்பி வருகிறார். ஆமென். எப்போதும் 7 என்பது பரிபூர்ணத்தை தான் குறிக்கும். ஆண்டவர் எப்போதும் நீங்கள் பாருங்கள், பைபிள் எப்போதும் பார்த்தாலும் 7 பரிபூர்ணம். அந்த 7ஆம் வருஷத்திலே அந்த ஸ்திரீயானவள் அந்த ஊருக்குள்ளே வரா. அந்த ஊருக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வருகிறார். சரி, நாம் விட்டு போன அந்த சின்ன வீடு இருக்கிறது, அந்த இடம் இருக்கிறது, பின்னால் தோட்டம் இருக்கிறது, தோட்டத்துக்கு பக்கத்தில் கிணறு இருக்கிறது என்று பெரிய எதிர்பார்ப்போடு கூட அந்த ஸ்திரீயானவள் அந்த வீட்டுக்குள்ளே வரா. அதே போல தான் நாம் நம்மளோட வாழ்க்கையில் ஜெபம் போடுறோம். ஜெபித்த பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நாம் வரும்போது சில நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு நமக்கு ஏமாற்றமாக இருப்பதை நாம் பார்க்கணும். ஏமாற்றமாக இருப்பது போல காணப்பட்டால் கூட நாம் ஏமாந்து போகவில்லை என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். நாம் எதிர்பார்த்த காலமெல்லாம் நமக்கு நடக்காதது போல காணப்பட்டால் கூட விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, நாம் ஏமாந்து போகவில்லை என்பதை நாம் உறுதியாய் விசுவாசிக்கிற மகனாய் மகளாய் இருந்தால்தான் வாழ்க்கையிலே நாம் அங்கு வெற்றி காணலாம். சரி, 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தர் தேசத்தை விட்டு திரும்பி தன் ஊருக்கு வந்தாள். தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்திலே அவள் முறையிடும்படி போனாள். இப்போது அங்கே பார்க்கும்போது அங்கே என்ன நடக்கிறது பார்க்கும்போது 7 வருஷம் கழித்து சொந்த ஊருக்கு வருகிறாள். எதிரிகள் அவள் இடத்தை அபகரித்தாங்க. மிகுந்த வேதனை என்ன செய்கிறாங்க, இப்போது ராஜாவிடத்தில் போகிறாள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது இழந்து போகும்போது, தோற்று போகும்போது, தோல்வி அடையும் போது ஆண்டவராக இருக்கிற இயேசு இடத்திலே நாம் தேடி போனால்தான் ஆண்டவர் நமக்கு வெற்றி தர நல்லவராக இருப்பார். மற்றிடத்தை சொல்வதை காட்டிலும், இல்லை எங்களிடத்தை சொல்வதை காட்டிலும், நீங்கள் உறவிடத்தை சொல்வதை காட்டிலும், நண்பரிடத்தில் சொல்வதை காட்டிலும் முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவராக இருக்கிற இயேசு இடத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே உம்மை நம்பி உடைய வார்த்தையை நம்பி தான் நான் புறப்பட்டு போனேன். ஆண்டவரே வார்த்தையை நம்பி நான் புறப்பட்டு போய் மீண்டுமாய் நான் இங்கே திரும்பி வரும்போது இந்த ஊருக்குள்ளே ஆண்டவரே நான் இழந்த என்னுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக என்னுடைய நிலங்களெல்லாம் போனது என்று செய்கிறாங்க. மிகுந்த வேதனையோடு கூட செய்கிறாங்க. அவள் ராஜாவிடத்திலே அவள் போனாள் என்று வாசிக்கிறோம். இன்னொரு ஆங்கில பைபிள் சொல்கிறது, ராஜாவிடத்திலே அவள் முறையிட்டாள். நம்முடைய எல்லாவற்றையும் நம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவிடத்திலே முறையிடுகிற மகனாய் மகளாக இருந்தால்தான் அப்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கற்ற நன்மை செய்வார். ஆமென். சொல்லுங்கள் பக்கத்தில், ராஜாவிடத்தில் முறையிடணும். ஆமென், அல்லேலூயா. அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனில் வேலைக்காரனாக இருந்த கேயாசுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாக சொல்லுண்டான். இவ ஒரு சாதாரண ஒரு பெண், அந்த ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, ராஜா என்ன செய்கிறாராம், இந்த பெண் சொல்வதை அவள் கேட்கிறார். நாம் படித்தோமோ படிக்கலையோ, இல்லை ஏழையோ பணக்காரனோ, ஆண்டவர் நம்ம எப்போதும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது.
ராஜா அவளை விசாரிக்கிறார். விசாரிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய மனுஷன் எலிசாவுக்கு உடன் வேலைக்காரன், தமிழை வேலைக்காரன் வாசிக்கிறோம், ஆங்கிலத்தை வாசிக்கிறோம். எலிசாவுக்கு உடன் வேலையாக இருக்கிற கேயாசி, அந்த கேயாசி அழைத்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் நீ எனக்கு விவரமாக சொல்லுண்டார். இந்த கேயாசி எதை குறிக்கிறது? பரிசுத்தாவை குறிக்கிறது. நாம் எதெல்லாம் நாம் ஜெபம் பண்ணுறோமோ என்ன செய்வார் ஆண்டவர்? பரிசுத்தாவிடத்தில் அவர் விசாரிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. மார்கரெட் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா, மார்ட்டின் சொன்னதெல்லாம் கரெக்டானா என்று தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, உனக்காக எனக்காக அடங்காத பெருமூச்சோடு கூட தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அப்போது எலிசாவுடைய உடன் வேலை செய்கிற அந்த கேயாசி இடத்துல அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது என்ன பார்க்குறோம்? எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்போதும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மைக்கு புறம்பாக ஒரு சொல்ல தெரியாது, எப்போதும் உண்மைதான் சொல்லுவார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது நன்மை நடக்க வேண்டுமானால், வெற்றி வர வேண்டுமானால், வருமானம் வர வேண்டுமானால், இல்லை ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால், வேலை வாய்ப்புகள் வர வேண்டுமானால், சுகம் வர வேண்டுமானால், முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோமானால் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. என்ன செய்கிறாங்க? போது பரிசுத்த ஆவி நமக்காக பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேச. யோசிச்சு பாருங்க, இந்த 5 மாதங்களை நாம் கடந்து வந்தோம். 5 மாதங்கள் ஜெபம் பண்ணோம். 5 மாதங்கள் நமக்காக பரிந்து பேச ஒரு தெய்வம் இருப்பதை நாம் அங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. நீங்கள் சபையில் ஜெபம் பண்ணும்போது, வீட்டில் ஜெபம் பண்ணும்போது, இரவில் ஜெபம் பண்ணும்போது, தனியாக ஜெபம் பண்ணும்போது, எல்லாம் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கூட உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வத்தை நாம் அங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். அதில் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ தேவன் சொல்வதை கேட்கணும். ஆண்டவர் சொல்வதை கேட்டு நடக்கிற மகனாய் மகளாக இருந்தால் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும். ஆண்டவர் சொல்லுது, ஒருவேளை தேவன் சொல்கிற காரியம்லாம் நமக்கு புரியாதது போல காணப்பட்டாலும், இல்லை தேவன் செய்த காரியமெல்லாம் நடக்காதது போல காணப்பட்டாலும் கூட ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ தேவன் சொல்வதை கேட்டு நடக்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்தா அப்படியே நீங்கள்லாம் கேட்குறது போல இருக்குது, அப்படியே கேட்க போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறது கேட்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், தோட சொன்னார், மிஸ்ஸி சொன்னார், அதெல்லாம் இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார் அதை கேட்கணும். ஸ்காட்லாண்டில் ஒரு மிஷினரி ஒரு 70 வருஷம் தெரியல, ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறார். ஆப்பிரிக்காவில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு மிஷினரி, உலகத்தில் அருமையான இடம் தான் ஸ்காட்லாண்ட். பரலோகத்தை அங்கே பார்க்கலாம், பரலோகத்தை பார்க்கணும் ஸ்காட்லாண்டில் பார்க்கலாம், பிறகு சுவிட்சர்லாண்டில் பார்க்கலாம். மிஷினரி புறப்பட்டு ஆப்பிரிக்காவுக்கு போகிறார். ஆப்பிரிக்காவில் ஒரு காட்டு பகுதியிலே அவர் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறார். 7 வருஷம் ஊழியம் செய்கிறார். அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற திருச்சபை தான் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த 7 வருஷம் தங்கி அவர் இருப்பதுக்கு 7 ஆண்டுகளுக்கு அடுத்து மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றார். சொந்த ஊருக்கு வந்து தன்னோட சொந்த சபைக்கு வந்து அங்கே நடந்த காரியமெல்லாம் சொல்ல வேண்டும். நீங்கள் இவ்வளவா எனக்கு உதவி செய்தீங்க, பணம் கொடுத்தீங்க, இதன் மூலமாக இத்தனை கிராமங்களை சந்தித்து இந்த சர்ச்சு கட்டியிருக்கிறோம், இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை குறித்து சொல்ல என்ன செய்யலாம். ரொம்ப மிகுந்த ஆவலாக அவர் வருகிறார் என்ற அந்த அறிவிப்பு என்ன செய்கிறாங்க. அடுத்த வாரம் அவர் வரார் என்ற அந்த அறிவிப்பு அந்த சர்ச்சில் அறிவிக்கப்பட்டது. அங்கு பனிக்காலம் நம்முடைய இப்போ நம்ம இடத்த போல பனியில் -10 -15 போகும், பனியெல்லாம் கொட்டும். அப்போது அந்த சர்ச்சு அந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஆரம்பித்தாங்க. சர்ச்சு ஆரம்பித்த உடனே இந்த சர்ச்சிலே பார்க்கும்போது ஆட்களே இல்லை, 9 வயசானவங்க தான் வந்திருக்கிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமேன். வாலிபர்லாம் தூங்குறாங்க, நடுத்தர வயது உள்ளவங்களாம் தூங்குறாங்க, வயசான அம்மா தான் அந்த சர்ச்சுக்குள்ளே வரான். குளிரில் 9 பேர் வந்திருக்கிறான். ஆமேன். இருக்கிறீங்களா? அதே போல் தான் நம்மளோட சர்ச்சில் வாலிபர்லாம் இப்போ பெட்ஷீட் கீழே இருக்கிறாங்க, நடுத்தர வயது உள்ளலாம் தூங்குறாங்க, நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க. ஆமேன். அவர் தான் சொல்ல வேண்டியதை சொல்ல நினைக்கிறார். தான் என்னெல்லாம் செய்தோம் அந்த மிஷினரி ஊழியத்தில் என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை சொல்ல ஆசைப்படுறார். சரி, 9 பேர் வந்தாலும் அந்த சபையிலே ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. தான் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொல்கிறார். இப்படிலாம் அந்த ஊழியம் இருக்கிறது, ஆப்பிரிக்காவில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டிய எல்லா விதமான காரியம் சொல்லிவிட்டு கடைசியில் அவருடைய சாட்சியெல்லாம் சொல்லிவிட்டு வசனத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி சொல்கிறார், யார் அந்த ஆப்பிரிக்காவுக்கு நீங்கள் ஊழியத்துக்கு போக போகிறீங்கன்னு கேட்குறான். 9 பேரும் வயசானவங்க. போக முடியுமா?
போக முடியாது. அப்போது வெளிநாட்டிலலாம் இப்போ ஒரு பெரிய பியானோ இருக்கும், பெரிய பியானோ. இப்போது சென்னையில் கூட தினத்தந்தி இது இருக்குது, ஒரு பெரிய சர்ச்சில் கிர்க் என்ற ஒரு சர்ச்சில் இந்த பியானோ இருக்குது. அது வந்து அந்த பியானோ வந்து காலில் அழுத்தும் போது கையில் அழுத்துவாங்க. கையில் அழுத்தும் போது காற்று வரும். அந்த காற்று வந்தால் தான் அந்த பியானோ வாசிக்க முடியும், ஏர் பியானோ. அப்போது ஒருத்தர் அந்த 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 பியானோ வந்து இப்போது அப்போது அவ்வளோ வெளிச்சம் கிடையாது, அந்த இருட்டில் பெரிய பியானோ இருக்கும். அந்த பியானோ வாசிக்கும் போது ஒரு 7 வயது பையனும் அவனுடைய தங்கச்சி 5 வயசும் அவங்க தான் அந்த பம்ப் பண்ணுறாங்க. பம்ப் பண்ணும்போது தான் காற்று வரும், அந்த பியானோ வாசிக்கும். அப்போது இந்த மிஷினரி கேட்குறா, யார் அந்த ஊழியத்துக்கு போக சொல்லும் போது, அப்போது அந்த 7 வயசு சொல்கிறான், ஐ வில் கோ ஐ வில் கோ ஐ வில் கோன்னு இந்த 7 வயசு பையன் சத்தம் போடுறான். அவன் பேர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன், 7 வயசு அவனு. அப்போது அவருடைய அம்மா அப்பா கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான், ஆனால் கூட நீ மிஷினரியாக நீ போக வேண்டுமானால் நீ படித்து நல்ல ஒரு டாக்டராகி தான் நீ மிஷினரியாக போக வேண்டும் என்று அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லலாமா? அதே போல் டேவிட் லிவிங்ஸ்டன் படித்து ஒரு டாக்டராகி மாறினான். டாக்டராகி மாறி படித்து பாருங்கள், டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கதையை படித்து பாருங்கள். ஆப்பிரிக்காவில் சென்று அவர் செல்லக்கூடாத காட்டுப்பகுதிகளெலாம் போய் அநேக காரியங்களை அவர் செய்து முடித்தார். ஆமென், அல்லேலூயா. என்ன நான் சொல்ல வரேன், 7 வயதில் அந்த சிறு பையன் எடுத்த அந்த முடிவானது அங்கே எல்லாருக்கும் ஆச்சரியமாய் இருந்தது. இது நடக்குமா நடக்காது. அதனால் கூட ஆண்டவர் அந்த 7 வயது மகனோடு கூட அவர் பேசினார். அதனாலே ஆப்பிரிக்காவில் பெரிய எழுப்புதலை டாக்டர் லிவிங்ஸ்டன் மூலமாக நடந்ததை நாம் அங்கே வாசிக்கிறோம். நடக்காதது போல காணப்பட்டாலும், முடியாதது போல காணப்பட்டாலும் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் சொன்ன காரியத்தை உள்வாங்கி அந்த காரியத்து மேலே ஒரு தரிசனத்தோடு ஒரு பேஷனோடு கூட வாழ்கிற மகளாய் இருந்தால்தான் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். இப்போது இந்த ஸ்ரீ ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு புறப்பட்டு போனால் 7 ஆண்டுகள் கழித்து மீண்டு வரார். 7 ஆண்டுகள் கழித்து மீண்டு வந்த பிறகு தன்னுடைய வீடு இருக்கும், நிலம் இருக்கும், தன்னுடைய கிணறெல்லாம் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு வருகிறான். நான் வந்த பிறகு பார்க்குறோம், நம்பிக்கையோடு இருந்த அந்த பெண்ணு பார்க்க எல்லாவற்றையும் அபகரித்தாங்க. இப்போது என்ன செய்தாங்க, கடைசியாக அவர் ராஜாவிடத்திலே போகிறார். அப்போது நாம் என்ன பார்த்தோம், அங்கு ராஜா அந்த கேயாசி மூலமாக அவர் விசாரிக்கிறார். 5ஆம் வசனம். அப்போது கேயாசி என்ன சொல்றார், 5ஆம் வசனம், செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாக அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்போது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவரே, இவள்தான் அந்த ஸ்ரீ, எலிசா உயிர்ப்பித்த இவருடைய மகன் இவன் தான் என்றான். இப்போது அந்த பையனுக்கு ஒரு வேளை 14 வயசு இருக்கலாம், 7 வயசில் உயிரோடு வந்திருக்கலாம். இப்போது வயசு 14 இருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். அப்போது அந்த கேயாசி சொல்கிறான் ராஜாவிடத்தில், ராஜாவே, எலிசா உயிர்ப்பித்த அந்த பையன் இவன் தான் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. இப்போது இந்த பையன்தான் அந்த இடமும் அந்த வயலும் அந்த இடத்துக்கு சொந்தமான அனைத்தும் இந்த ஸ்திரீக்கு தான் சொந்தம் என்று அந்த ராஜாவிடத்தில் கேயாசி என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் விவரித்து சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக எல்லாவற்றையும் விவரித்து சொல்கிறவர் மட்டுமில்லை, நமக்காக வழக்காடுகிற மட்டுமல்ல, நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவி குறித்து நாம் பார்க்குறோம். இந்த கேயாசி தான் பரிசுத்த ஆவி, நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரில் சொல்லுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக, உங்களுக்காக இந்த உலகத்தில் வழக்காடுகிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக தேவனோடு கூட பேசுகிற ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது, அவரோடு கூட நீங்கள் நடக்கிற மகளாக இருக்கும்போது, அப்போது என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு போன எல்லாவற்றையும் தேவன் மீட்டு தர நல்லவராக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. என்னெல்லாம் நாம் இழந்து போனோமோ, ஒருவேளை பணத்தை இழந்து போயிருக்கலாம், பொருளை இழந்து போயிருக்கலாம், நகை இழந்து போயிருக்கலாம், இல்லை சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், இல்லை சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் மீட்டு தர நல்லவராக இருப்பார். ஆமென். கொஞ்சம் சந்தோஷமாமே சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வரிசை, 2வது வரிசை, 3வது வரிசை, 4வது வரிசை. ஆமென். நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம். ஆமென். சிலர் பார்க்கும்போது நானே யோசிக்கிறேன், தப்பாக பேசிட்டோமா. ஆமென்.
அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க நமக்காக பரிந்து பேசும் தெய்வம். ஆமென். அந்த பெண்ணுக்கு கணவன் கிடையாது, உறவு கிடையாது, ஆள் கிடையாது, பணபலம் கிடையாது. ஆனால் கூட அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் துணை நேர்ந்தார். ஆமென். இந்த உலகத்தில் நமக்கு எந்த பலன் யார் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் உதவி செய்யாமல் போனாலும் கூட உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அப்போது வெற்றிக்கான பாதையிலே நாம் அங்கே போகலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த பெண் என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறாளோ அவள் நினைப்பதை காட்டிலும் அங்கு கேயாசி அதிகமாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ சில நேரத்தில் பவுல் எழுதுகிறார், நீங்கள் நினைப்பது சொல்வதற்கு உங்களுக்கு வார்த்தை வராமல் போனால் கூட உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். ஆமென். சிலத்தில் ஜெபம் பண்ண முடியாது, வார்த்தை வராது, வெறும் கண்ணீர் தான் வரும், வெறும் பெருமூச்சு தான் வரும். ஆண்டவர் இத்தனை விதமான கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், இத்தனை போராட்டத்தை கடந்து வந்திருக்கிறோம், இத்தனை பலவீனத்தை கடந்து வந்திருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்வதற்கு நாம் சொல்ல முயற்சி செய்யும் போது அப்போது வார்த்தை வராது, தடுமாறும். அப்படியெல்லாம் நாம் தடுமாறும் போது என்ன நாம் சொல்லுகிறோமோ, என்ன நாம் நினைக்கிறோமோ, நாம் சொல்வதையும் நினைக்கிறதையும் பிதாவிடத்தில் சொல்ல பரிசுத்த ஆவி எப்போது நல்லவராக இருக்கிறார் நமக்கு வேதம் கூறுகிறது. ஆமென். அப்போது என்ன பார்க்குறோம், அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதுக்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதுக்கு அவள் அதை விவரித்து சொன்னாள். அப்போது ராஜா அவளுடைய பிரதானியை நியமித்து, இப்போது அவள் சொன்ன எல்லாவற்றையும் என்ன பார்க்குறோம், அவள் சொன்ன எல்லாவற்றையும் ராஜா என்ன செய்தாராம், அவர் விவரமாக கேட்டார் என்று இன்னொரு வேல் சொல்கிறார். நீங்கள் ஜபிக்கிற எல்லா விதமான ஜபங்களை தேவன் விவரமாய் அவர் கேட்கிறவர். ஆமென். சொல்லுங்கள் பக்கத்தில், உங்கள் ஜபத்தை தேவன் விவரமாய் கேட்கிறார். ஆமென். நம்முடைய ஜபத்தை அவர் விவரமாய் அவர் கேட்கிறார். அந்த பெண் சொன்ன எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க, அவள் விவரமாய் அவள் கேட்டு என்ன செய்கிறார். அப்போது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அந்த பெண்ணுக்கு ஒரு அதிகாரி நியமிக்கிறார். அந்த அதிகாரி என்ன செய்கிறாங்க, அந்த அதிகாரி நியமித்து சொல்கிறார், நீங்கள் இந்த பெண்ணோடு கூட புறப்பட்டு போங்க என்று. அப்போது ஆண்டவர் அந்த பெண்ணோடு கூட ஒரு அதிகாரி அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி ஒரு அதிகாரி அந்த பெண்ணோடு கூட புறப்பட்டு போனாரோ அதே போல தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகும்போது வரும்போது ஆண்டோடைய வார்த்தை தான் உங்களோடு கூட வருவதை நாம் மறக்கக்கூடாது. வார்த்தை தான் உங்களோடு வருகிறது. என்னெல்லாம் நாம் ஜெபம் பண்ணமோ, நாம் ஜெபித்த காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையாக வசனமாக நம்மோடு கூட வருகிறார்னு வேதம் நமக்கு கூறுகிறது. என்ன செய்றாங்க, ஒரு பிரதானி நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்று ராஜா கட்டளையிட்டார். ஆமென். ராஜா சொல்றார், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் அவளுக்கு உண்டான எல்லா விதமான அந்த வயலின் வருமானத்தை அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி ராஜா கட்டளையிட்டார். ஆமென். என்ன நான் சொல்ல வரேன், இன்னைக்கு இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு தர கர்த்தர் நல்லவராக இருப்பார். ஆமென். கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடையாது, பெறுவோம் என்ற உத்தரவாதம் கிடையாது. ஆனால் கூட அவள் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். ராஜாவிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் போல கேயாசி அங்கு எல்லாவற்றையும் விவரமாக சொன்னார். மீட்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த பெண்ணுக்கு மீட்டு கொடுத்தார். அவள் தனியான ஒரு ஸ்திரீ தான், யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு ராஜா உதவி செய்தார். இந்த காலையிலே ஆண்டவர் நமக்கு இந்த 6ஆம் மாதத்தில் சொல்கிற காரியம் என்ன, நீ இழந்து போனதை தேவன் மீட்டு தருவார். ஒரு வேளை பணம் போயிருக்கலாம், பொருள் போயிருக்கலாம், சந்தோஷம் போயிருக்கலாம், சமாதானம் போயிருக்கலாம், இல்லை ஆரோக்கியம் போயிருக்கலாம், இல்லை அமைதி போயிருக்கலாம். இல்லைனா நம்ம விட்டு போன அனைத்தையும் மீட்டு தர கர்த்தர் நல்லவராக இருப்பாராம். கர்த்தர் நல்லவராக இருப்பார். எப்படி அவள் 7 வருஷம் கழித்து வந்து இழந்து போனதை அவள் மீட்டெடுத்தாலோ அதே போல் என்னெல்லாம் நாம் இழந்து போனதை கர்த்தர் தருவார் என்று இந்த 6வது மாதத்தில் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது,
அந்த தெய்வத்தோடு நான் பேசும்போது நான் என்னெல்லாம் மறந்து விட்டேனோ எல்லாவற்றையும் மறந்த காரியம் எல்லாவற்றையும் எனக்காக நினைவுபடுத்த பேச ஒருத்தர் இருக்கிறார் என்று பரிசுத்தாய் மேலே நம்பிக்கை வைக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் இந்த 6ஆம் மாதத்தை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் தான் தேவன் விருப்பம். தேவன் விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாக தேவனோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் வெற்றிக்கான பாதையிலே நாம் போகலாம். ஆமென்.